ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ப்ளவுஸ் வந்து ஆல்டர் வேலை எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வெளியிலலாம் ப்ளவுஸ் வந்து ஆல்டர்லாம் பண்ணி தர மாட்டாங்க. கொஞ்சம் தைக்க தெரிஞ்சாலே போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு வாகு எப்படின்னா திடீர்னு உடம்பு இறைக்கும், உடம்பு வந்து கூடும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்க பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் நான் அதில் காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடுத்து ஒரு 3 இயர்ஸுக்கு மேலேயே இருக்கும். சரிங்களா? இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் கூட போடலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 1.5 மீட்டர் வாங்கி கொடுத்துருக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்ரு. இது ரொம்ப இறக்க வச்சுருக்காங்க. இது பேக் இறக்கமே இல்லை. சரிங்க, உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்டிச் பண்ணது தாங்க இது. ஆக்சுவலி நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால நான் வந்து அப்போ எனக்கு தைக்கிறதுக்கு முடியாததுனால நான் வெளியில் கொடுத்தேன். ஆனால் எனக்கு வெளியில் கொடுத்தா எனக்கு செட்டே ஆகிறது இல்லைங்க. எல்லாத்துக்கும் வந்து அவங்கவுங்க இது அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் டீ கடைக்காரன் வந்து அடுத்த கடையில் டீ குடிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனால் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வெளியில் எனக்கு ப்ளவுஸ் தான் செட்டே ஆகாது. எனக்கு நான் தேய்ச்சா தான் எனக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், எனக்கு வந்து 1 மீட்டரே தாராளம். எனக்கு முதல்ல சொல்கிற உடம்பு இப்போ வந்து 1 மீட்டர் எனக்கு போதும். முதல்ல உடம்புக்கு பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் எனக்கு சரியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் தைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு 80 பாயிண்ட் போதும். சரிங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு 1.5 மீட்டர் எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி இருக்கும், கொஞ்சம் லென்த் அதெல்லாம் கையெல்லாம் கொஞ்சம் பெருசாக வைக்க சொல்லி சொன்னாங்காட்டிக்கும் அதாவது 3/4 சொல்லுவாங்க இல்லையா, முக்கால் கை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்க சொல்லி கொடுத்தேன். 1.5 மீட்டர் வாங்கி கொடுத்ததுக்கு இந்த டெய்லர் பாருங்க, ஜென்ஸ் தான் எப்படி தைச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? வயிற்றுச்சலாக இருக்குதுங்க. வாங்குற காசுக்கு வந்து நல்லபடியாக தைச்சு கொடுக்கணும் இல்லையா? இறக்கமும் கம்மியாக இருக்குது, கையும் கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க எப்படின்னு. கையிறக்கம் வந்து 9 இன்ச் இருக்குதுங்க. கையில் இடங்க அப்போ வந்து 10 வரணும். சரிங்களா? 9 இன்ச் இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு 6 தாங்க வச்சுருக்குறாங்க. ரொம்ப குட்டையாக இருக்குங்க. நான் இப்படி போடவே மாட்டேன். அதே மாதிரி உடம்பு இறக்கம் பாருங்கள், தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். 14 இருக்குங்க. 14 இருக்குது. சரிங்களா? 14 இருக்குது. எனக்கு வந்து 16 வேணும். காமிக்க பாருங்களேன். நீ ஸ்கிப் பண்ணாமே காமிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கலாம். ஷார்ட் வீடியோவுக்கு லென்த்தாக போகும். ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க 16.5 இருக்குது. அதில் வந்து 14 தான் வச்சுருக்காங்க. 2.5 இன்ச்சு கம்மியாக இருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, எனக்கு 1 மீட்டர் துணியே தாராளங்க. ஆனால் 1.5 மீட்டர் வாங்கிட்டாங்க. நான் போய் சண்டை போட்டு மிச்சம் இருக்கிற விட்டு துணி எனக்கு வேணுன்றதுக்காக வேணும்னு சொல்லி கேட்டதுனால இப்போ இதை கொடுத்தாங்க. இதை கொடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் வந்து பீரோ கொஞ்சம் இது பண்ணும்போது எடுத்து பார்த்தேன். சரி ஆர்டர் பண்ணலாமே, வீடியோ போடலான்னு போட்டேன். இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்ததாக போடுறேன், செகண்ட் பார்ட்டாக போடுறேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.